ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து மீன் குழம்பு மீன் வரும்ல. நம்ம மீன் வீடியோ வந்து எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம மீன் குழம்பு வந்து எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து நான் மீன் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து மசாலா பொடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து வறுக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வந்து வானலில் தான் வறுக்க போகிறேன். ஏன்னா தோசைக்கல்லை வறுத்தோம்னா அது வந்து எண்ணெய் வெளியே தரிக்குன்னு சொல்லிட்டு நான் தோசைக்கல்லை வறுக்கல. நான் வந்து இன்றைக்கி வந்து வானல் தான் வறுக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுட்டு வானல் வச்சுருக்கேன். வானல் ஹீட் ஆகட்டும். மொத்த வானல் வச்சுருக்கேன். மொத்த வானல் வச்சா தான் பொறுமையாக சூடாகி மீன் பொறுமையாக வேகும். மில்ஸ் வானல் வச்சா டக்குன்னு அது மீன் வந்து வேகாது. ஆனால் மீன் வந்து கருவல் மாதிரி ஆகிடும். மொத்த வானல் வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வானல் ஹீட் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், வானல் வந்து காஞ்சிச்சு. நான் வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து ஊற்றிடுச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் வந்து மொத்த வானல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம். ஒரு செட்டு வந்து 2 போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 போட்டிருக்கேன். ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். ஒரு செட்டு போட்டிருக்கேன், திருப்பி போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். மீன் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஒரு செட்டு எடுத்தாச்சு, அடுத்த செட்டு போட்டுடலாம். அடுத்த செட்டு வந்து 3 போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டு வந்து ஒரு 2 தான் போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு செட்டு எடுத்துட்டோம். 2ஆவது செட்டில் 3 போட்டிருக்கேன். இது வந்து திருப்பி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வறுப்போம். நீங்கள் வந்து எப்படி வறுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டுருக்கு. வெந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் லைட்டாக வேணும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி செட்டும் வெந்துடுச்சு. இதே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி செட்டு எடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இன்னொரு செட்டு போடலாம். அடுத்த செட்டு 3 போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை பசங்கள்கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்ரீமதி, வாங்க சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து அழகாக ஃப்ரை பண்ணியாச்சு. பசங்க வந்து இப்படி டெக்கரேஷன் பண்ணி அழகாக சாப்பிட போகிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எப்படி டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், மீன் மேலே வந்து வெங்காயம் அவங்களே ரவுண்ட் வேணும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து லெமன் பயிர்றாங்க. ஒருத்தங்க வெங்காயம் போடுறாங்க, ஒருத்தங்க லெமன் பசைறாங்க. இவங்க வந்து லெமன் பசைறா, இவங்க வெங்காயம் போடுறாங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்து பசங்க ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுவாங்க. நல்லா இருக்கே. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெமன் சாஸ், இந்த வெங்காயத்துக்கு வந்து மீன் செம்ம டேஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சரி, சர்வேஷ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. ஸ்ரீமதி, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இல்லை இன்னும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சந்திக்கலாம். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் இதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.